ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டில் வாழும் ஒவ்வொருவரின் வாழ்வையும் எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அதானி ஹிண்டன்பர்க் சர்ச்சையில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. மருத்துவமனைகளில் அவசர பிரிவுகளில் சேர்ப்பதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. அசாம் மாநிலம் கோலாகட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 24 பேர் காயமடைந்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கேப்டவுனில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் வாழும் ஒவ்வொருவரின் வாழ்வையும் எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். லட்சத்தீவின் கவரட்டியில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவிற்கு வருகை தந்த பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த விழாவில் பயனாளிகளுக்கு வேளாண் அட்டைகள், ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட அட்டைகள், இலவச மிதிவண்டி மற்றும் மடிக்கணினிகளை பிரதமர் வழங்கினார். லட்சத்தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் கேரளா செல்லும் பிரதமர் திருச்சூரில் நடைபெறும் ஸ்ரீ சக்தி சங்கமம் மகளிர் விழாவில் கலந்து கொள்கிறார். சமூக சீர்திருத்தவாதி சாவித்ரிபாய் பூலே மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், இரு பெண்களும் வீரமிக்கவர்களாகவும் நாட்டின் மீதும் சமுதாயத்தின் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவர்களாகவும் திகழ்ந்ததாக கூறியுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்கு விலைமதிக்க முடியாதது என்று கூறியுள்ள பிரதமர், அவர்களின் வாழ்வு என்றென்றும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதானி ஹிண்டன்பர்க் சர்ச்சையில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை செபியிடமிருந்து சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு டி.ஒய். சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் ஜே.பி. பட்டிவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய பெஞ்ச் கூறியுள்ளது. செபி தொடர்பான விவகாரங்களில் நெறிப்படுத்துதலை விதிப்பதற்கு உச்சநீதிமன்றம் எதையும் கூறுவதற்கில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், சட்டத்தின்படி செபி விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அடுத்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்குமாறு உச்சநீதிமன்றம் செபிக்கு உத்தரவிட்டுள்ளது. மொத்தம் உள்ள 24 வழக்குகளில் 22 வழக்குகளின் விசாரணை முடிவுற்றது. இதர 2 வழக்கின் விசாரணைகள் விரைவில் முடிவரும் என்று உச்சநீதிமன்றம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதானி குழும விவகாரத்தில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் அளித்த அறிக்கையின் தன்மை குறித்து விசாரணை மேற்கொண்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமாறும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மருத்துவமனைகளில் அவசர பிரிவுகளில் சேர்ப்பதற்கான நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. உடல் உறுப்பு பாதிப்பு, உடல்நிலை மோசமடைதல் போன்ற காரணங்களுக்காக மட்டுமே அவசர பிரிவில் அனுமதிக்க வேண்டும் என்றும், இதில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் இரத்த அழுத்தம், நாடி துடிப்பு, இதய துடிப்பு, ஆக்ஸிஜன் அளவு, நரம்புகளின் இயக்கம், மூச்சுத் திணறல் அல்லது மூச்சிறைப்பு குறித்த தரவுகள் அன்றாடம் சேகரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசின் அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச வல்லுநர்கள் அடங்கிய மருத்துவ குழு இந்த நெறிமுறைகளை வகுத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக தேசிய மாணவர் படையினர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய மாணவர் படை முகாமில் 50,000 மாணவர்கள் பங்கேற்றிருப்பதாக அதன் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்பீர் பால் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற முகாமில் 7 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றதாக அவர் குறிப்பிட்டார். தில்லியில் தற்போது நடைபெற்று வரும் முகாமில் 50,000 மாணவர்கள் இரத்த தானம் செய்திருப்பதாக அவர் கூறினார். வரும் 26ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறும் அணிவகுப்பில் 2274 மாணவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக கூறிய அவர், இந்த அணியில் 907 மாணவிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். அசாம் மாநிலம் கோலாகட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 24 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த விபத்து தமக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக கூறியுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார்.
குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் ஒருநாள் பயணமாக நாளை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். ஜம்முவில் உள்ள வேளாண் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 8வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார். கத்துவா மாவட்டத்தில் பயோடெக் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை திரு ஜெக்தீப் தங்கர் தொடங்கி வைக்க உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் மத்திய அரசின் மண்புழு வளர்ப்பு மற்றும் தோட்டக்கலை திட்டங்கள் குறித்து வேளாண் அலுவலர் திரு வெங்கடேஸ்வரன் விரிவாக எடுத்துரைத்தார். எனது பெயர் வெங்கடேஸ்வரன். வேளாண் அறிவியல் நிலையம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் இந்த ரதம் மூலமாக இன்னைக்கு சித்துக்காடு ஊராட்சி வந்திருக்கோம். இந்த சித்துக்காடு ஊராட்சியில உள்ள மக்கள் இதுல ரொம்ப ஆர்வத்தோட பங்கேற்றாங்க. குறிப்பா வேளாண்மை துறையில அவங்களுக்கு இருந்த சந்தேகங்களை கேட்டாங்க. நிறைய பேர் இங்க ஆடு மாடு வளர்க்கறதுனால கோழி எல்லாம் வளர்க்கறதுனால அசோலா சாகுபடியை பத்தி கேட்டாங்க. அசோலா சாகுபடி சம்பந்தமான பயிற்சிகளை பற்றியும் அது சம்பந்தமான சந்தேகங்களையும் நாங்க தெளிவா எடுத்து கொடுத்தோம். மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. அதை பத்தி நான் சொல்லி கொடுத்தோம். வீட்டு தோட்டத்துல வளர்க்கக்கூடிய செடிகள் என்னென்ன, அதை எப்படி பராமரிக்கிறது, இதை பத்தி நாங்க சொல்லி கொடுத்தோம். இது போக நாங்க இந்த மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பத்தி நாங்க விளக்கமா சொல்லியிருக்கோம். வேளாண் அறிவியல் நிலையத்தில் கிடைக்கக்கூடிய பயிற்சிகளை பத்தி நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் சார்பில் ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் குறித்து உணவுக் கழக அலுவலர் திரு நக்கீரன் விளக்கமளித்தார். என்னோட நேம் நக்கீரன். நான் இந்திய உணவுக் கழகம் வரேன். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரான்னு சொல்லிட்டு தினந்தோறும் 2 வில்லேஜ் கிராமத்துக்கு போயிட்டு அது மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் என்ன, மக்களுக்கு விழிப்புணர்வு, வில்லேஜில் இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான் இது யாத்திரையே. திருவள்ளூர் மாவட்டம் சித்துக்காடு வில்லேஜ். இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய உணவுக் கழகம் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்திய உணவுக் கழகம் பார்த்தீங்கன்னா அது இலவச அரிசி, அதாவது ஃப்ரீ ரைஸ். மத்திய அரசாங்கம் ஃப்ரீயாக மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. அது NFSA PMGKன்னு சொல்லுவாங்க. அது மூலிமா மக்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க. மக்களுக்கு தெரியாது ஒன்று என்னன்னா எஃப்சியில் FRK ரைஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி. அந்த அரிசி பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கு நல்ல சத்துள்ள ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் இது பண்ணி அது எஃப்சி மூலமாக அது மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர்களின் படைபலத்தை எதிர்த்து உயிரை விட தன்மானமே பெரிது என்ற தமிழரின் பண்பை பறைசாற்றிய வீரமங்கை வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கை போற்றுதலுக்கு உரியது என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று இவர்களின் பிறந்தநாளையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் தென்னகத்தின் தியாக அத்தியாயங்களை வீரத்தால் எழுதியவர்கள் இவர்கள் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வட மாநிலங்களில் பனிமூட்டத்துடன் கூடிய உறைபனி அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஜம்மு, ஹரியானா மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தின் சில இடங்களில் கடும் குளிர் நிலவும் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 26 ரயில்கள் தாமதமாக செல்வதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வழக்கமான வானிலையை காட்டிலும் தற்போதைய வானிலை மோசமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு மிருத்துஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பின் துணைத் தலைவர் சலே அல் அரூரி பெய்ரூட்டில் நடைபெற்ற இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தார். லெபனானில் நேற்றிரவு ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் அரசியல் பிரிவிற்கு துணைத் தலைவராக அவர் இருந்ததாகவும் காசா பகுதியில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் அவருக்கு தொடர்பு உள்ளது என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. லெபனானில் நடைபெற்ற இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அந்நாட்டின் பிரதமர் திரு நஜீப் மிக்கட்டி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கேப்டவுனில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹரியானா ஜெய்ப்பூர் அணியையும் உத்தரப்பிரதேசம் புனே அணியையும் எதிர்கொள்கின்றன. இப்போட்டிகள் நொய்டாவில் நடைபெறவுள்ளன. பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹசி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் வாழும் ஒவ்வொருவரின் வாழ்வையும் எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அதானி ஹிண்டன்பர்க் சர்ச்சையில் விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது.
மருத்துவமனைகளில் அவசர பிரிவுகளில் சேர்ப்பதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. அசாம் மாநிலம் கோலாஹட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 24 பேர் காயமடைந்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கேப்டவுனில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.